என்ன நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்காலும் நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஒரு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்தியா vs ஜிம்பாப்வே டூரில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து சிஎஸ்கே கேப்டன்சி பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா vs ஸ்ரீலங்காவோட 3 T20 3 ODIக்கெலாம் யார் கேப்டனாக இருப்பா, ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ வீடியோ குறைக்கலாம் லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா vs ஸ்ரீலங்காவோட இஷ்யூலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீரோட ஃபஸ்ட் டைம் கோச்சு பண்ண போகிறாரு இந்த சீரீஸில். ஸோ அவர் எப்படி பண்ணுறாருன்றதே இல்லை தெரிஞ்சிடும். ஏன்னா டிராவிட் மாதிரி ஏதாவது ஃபேவரட்டிசம் காட்டுறாரா, ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீரீஸோட அதாவது 3 T20 நடக்குது. ஸோ ஜூலை 26 ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து T20க்கு யார் கேப்டனாக இருக்கலாம்னா நம்மளோட ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு ஒரு சைட் நியூஸ் போய்ட்டுருது. அதுக்கப்புறம் இது ஓடிஐக்கு யார் கேப்டனாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல். ஸோ கேஎல் ராகுல் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ப்ளூ ஜெர்சியில் பார்த்து. ஸோ திருப்பி கம்பேக் இருக்கார். ஸோ இது எதுவுமே அஃபிஷியல் நியூஸ் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ருத்ராஜ் கேக்வாடோட பேட்டிங்க்கு போவோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ருத்ராஜ் கேக்கோட பேட்டிங்கில் வந்து இப்போ அவர் அவரோட ஃபஸ்ட் டைம் இந்தியா காரண மாதிரி பாடுறதில்ல. ஸோ மோர் தென் கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சிஎஸ்கேல எப்படி ஆடுவாரோ ஸோ அந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஆடும்போது ஒரு மாதிரி நர்வஸாக ஸோ அந்த மாதிரி ஆடிட்டுருப்பார். இப்போ மோர் தென் கான்ஃபிடென்ஸாக இருக்கார் நம்ம ருத்ராஜ் கேக்வாட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவரோட பீக்கில் இருக்கார் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து தலை பர்த்டே அன்னைக்கு ஒரு 77 அடித்தார். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 49 அடித்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அதுவும் அவர் வந்து ஓப்பனிங் ஆடுறதில்ல. ஸோ அவர் வந்து நம்பர் 3 நம்பர் 4 அந்த பொசிஷனில் ஆடிட்டுருக்காரு. அதாவது ஒரு விராட் கோலி ரோலே என்னால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ரோலையும் என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து இது ரொம்ப தேவையான பொசிஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா விராட் கோலியோட ரோல் வந்து யார் ஃபில் பண்ண போகிறான்னு அப்படி இருந்தது. ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஜெய்ஸ்வால் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம வந்து விராட் கோலிக்கு தான் இப்போ யாருமே இல்லை. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் அந்த பொசிஷனை கரெக்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நம்ம தலை பர்த்டே அப்போது 77 அடித்ததுலாம் வேறு லெவலு. ஸோ தலை ஃபார் ரீசன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.